முதல் வாசகம். அரசராகமம் முதல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் சூறைச் செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதுதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 30 முதல் அதிகாரம் 5, 2 முடிய. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 41 தொடக்கம் 51 வரை. அக்காலத்தில் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து
உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இன்று பொது காலத்தின் 19வது வாரத்தை ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் இந்த ஆண்டவரின் நாளுக்குரிய ஞாயிறு தினத்திலே இறைவனுடைய இறைவார்த்தை பகுதி சிறப்பாக நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்பதன் தொடர்ச்சியை நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு தான் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்ன பொழுது யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். காரணம் என்ன? அவர் யோசேப்பு, மரியா இவர்களுடைய பிள்ளையாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் எப்படி சொல்ல முடியும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று? ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்துகின்றார். தான் வந்தது தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற, தந்தை அவரை அனுப்பியிருக்கின்றார். ஆகவே அவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த நிலை வாழ்வை தருகின்ற உணவுதான் இந்த அப்பம். எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தேவை. அந்த சாப்பாட்டிலே இருந்து நாங்கள் பலம் பெறுகின்றோம். அதே போல விண்ணக வாழ்வை அடைவதற்கு இந்த நற்கருணை என்ற அப்பம் எங்களுக்கு தேவை. இந்த அப்பத்தை பெறுகின்ற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தான் இன்று பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய மடலினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சல் போன்ற தீமைகளை அனைத்தையும் நீக்கிவிட்டு நாம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்கின்றவர்களாக, பரிவு காட்டுகின்றவர்களாக, ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த நல்ல நாளிலே, புதியதொரு கிழமையை ஆரம்பிக்கின்ற இந்த முதல் நாளிலேயே, இந்த கிழமை முழுவதும் கிறிஸ்து நமக்கு அழைப்பு தருகின்ற விதத்திலே வாழ்வதற்கு அவருடைய ஆசியை வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காகவும் புதிய கிழமைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த கிழமை முழுவதும் எங்கள் வாழ்விலே நாங்கள் தீமையான செயல்பாடுகளிலே தவிர்த்து நன்மைக்குரிய காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமேன்.